அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/6/2024 புதன்கிழமை. நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள் இல்லாமல் வாழவும் எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்று அதிகாலை 1:25 வரை சதுர்த்தி திதி உள்ளது. இரவு 11:11 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று மாலை 3:30 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகமும், மாலை 3:30 வரை மரண யோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கின்ற நாள். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். சிலருக்கு அந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். நீண்ட நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க சில விஷயங்கள் இன்று நடக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்தமாக இடம் வாங்கணும் அல்லது வாங்கிய இடத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். ஸ்டீல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ், மார்பிள்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாலை நேரத்தின் பின்னர் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் காதலை இருவிட்டாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. மிதுன ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 4. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, நன்மைகளும் தீமைகளும் கலந்த நாள். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் காலப்பகுதி. தொழில் வியாபாரத்திலே மந்த நிலைமை கொஞ்சம் குறையும். திடீர் யோகங்கள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பொது வாழ்விலே இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் எல்லாம் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சனி பகவான் வக்ரகதியிலே இருப்பதனால் கண்டகச்சனியால் அவதிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலம். தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு இடம் நிலம் வாங்கி கட்டுவதற்கு கஷ்டப்பட்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 4. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். தாயின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். பணம் காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த சுணக்கம் தாமதம் விலகும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கல்குவாரி வைத்திருப்பவர்கள், சிமெண்ட் மணல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். கலைத்துறையினருக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்படும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. சனி வக்ரகதியில் இருப்பதனால் தேவையில்லா சிந்தனைகள் எல்லாம் ஓடும். மனதிலே சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும். பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சில எதிர்மாறான தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்கள் அனுகூலத்தை பெறுகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள்.
அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சனி வக்ரகத்தில் இருப்பதனால் நன்மைகள் நடக்கும், பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விசா கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது விசா கிடைக்கும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். மந்த நிலைமை மாறும், போட்டி குறையும். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய காலம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சனி வக்ரகதியில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் கூடும். தாய் தந்தையரின் உடல்நிலையிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பாத்திரக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 1. கும்பம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குடும்பத்திலே உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாதாரண மருந்திலே குணமாகக்கூடிய உடல் உபாதைகள், பிரச்சனைகள், நோய்கள், சிலருக்கு சர்ஜரி, அறுவை சிகிச்சை செய்துதான் குணப்படுத்த முடியும் என்கிற நிலைமை வந்து சேரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, காரியங்கள் இழுபறியாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நடக்காது. திட்டமிடாது செய்கின்ற காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளோர் சிலர் தாய்நாடு திரும்புவதற்கான சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். காசு பணம் விஷயத்தில் கவனம் தேவை.
கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் லாபத்தை பெறுவார்கள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் தர எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.